إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். செய்திகளிலேயே வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை. வழிமுறைகளில் நடைமுறைகளில் மிக அழகானது, மிகச் சிறப்பானது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. காரியங்களிலேயே மிக கெட்டது, மோசமானது மார்க்கத்தின் பெயரால் ஒரு நம்பிக்கையை அல்லது ஒரு செயலை இல்லாத ஒன்றை மார்க்கமாக நம்பிக்கொண்டு செய்வது. இப்படி புதிதாக உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் பித்அத். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை ஒவ்வொரு ஜும்ஆவுடைய உரையிலும் இந்த சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு முன்பு அதை பேசினார்கள். அது மறுமை நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் எல்லா முஸ்லிம்களுக்கும் எப்போதும் நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏன் என்றால் முஸ்லிம்கள் தான் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுது முஸ்லிம்கள் வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்பதில் எச்சரிக்கையாக இல்லையோ வழிகட்டு விடுவார்கள். எப்போது முஸ்லிம்கள் வழிமுறைகளிலேயே மிகச்சிறந்த வழிமுறை அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையதுதான் என்பதிலே எச்சரிக்கையாக இல்லையோ வழிகட்டு விடுவார்கள். எப்பொழுது முஸ்லிம்கள் தங்களுடைய காரியங்களில், தங்களுடைய மார்க்க விஷயங்களில் புதிதான கொள்கைகளை, சிந்தனைகளை, அமல்களை உருவாக்குகிறார்களோ வழிகட்டு விடுவார்கள். ஏனென்றால் அந்த வழிகேடு பித்அத்துகளின் மூலமாக உருவாகும். பித்அத்துகள் வந்துவிட்டால் வழிகேடு வந்துவிடும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னது அதனால்தான். ஏன் இதை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டும்? ஏன் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ரசூலுல்லாஹ் பேச வேண்டும்? ஜும்ஆவில் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுடைய ஹுத்பாவிலும் பேசினார்கள். ஒவ்வொரு திருமண நிக்காஹுடைய உரையில் ஞாபகம் ஊட்டினார்கள். ஏன் என்றால் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும்.
நாம் சொர்க்கம் போக ஆசைப்படுகிறோம். இதில் யாருக்காவது எனக்கு ஆசை இல்லை என்று எவராவது சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டார். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் எச்சரிக்கையாக இல்லையோ, அல்லாஹ்வுடைய நபி இவ்வளவு தூரம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஞாபகப்படுத்தி இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாரோ, அவர் மிகப்பெரிய வழிகட்டில் போய் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு மார்க்கம் அல்லாத விஷயங்களில் ஒரு பாதை எடுத்துக்கொண்டு நரகத்திலே போய் விழுந்து விடுவார். இன்று நம்முடைய தலைப்பு வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த தலைப்பு அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தார் என்கிற அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்துடைய 103வது ஆயத்திலே இதை சொல்லுகிறார். இந்த ஆயத்திற்கு முந்தைய ஆயத்து 102வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சமூகத்திற்கு மிக முக்கியமாக ஞாபகப்படுத்துகிறானோ அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரையிலும் முதல் ஆயத்தாக ஓதியது. ஜும்மாவுடைய உரையில் தவறாமல் ரசூலை நினைவுபடுத்தக்கூடிய ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வுக்கு உண்மையாக எப்படி பயப்பட வேண்டும் என்று அறிந்து, எது அல்லாஹ் தடுத்தது, எது அல்லாஹ் ஆகுமாக்கியது என்பதை அறிந்து, அந்த சட்டத்தை தெரிந்து உண்மையாக பயப்படுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக தவிர வேறு எந்த நிலையிலும் இறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். ஒருவர் அல்லாஹ்வுக்கு உண்மையாக பயப்படுவது என்பது, நான் பயப்படுகிறேன் என்று நினைப்பதால் அவர் உண்மையாக பயந்தவராக ஆக மாட்டார். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட, காபிர்கள் கூட கடவுளுக்கு நான் பயப்படுறேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையாக பயப்படுகிறவர்களா? இல்லை. அல்லாஹ்வுக்கு உண்மையாக பயப்படுகிற தக்வா என்பது அல்லாஹ் தடுத்ததை பற்றி அறிவோடு இருந்து அந்த தடுத்ததை விட்டு விலகுவது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு அடங்கி நடப்பது, அதுதான் பயம், அதுதான் தக்வா. இப்படி இருந்தால்தான் உண்மையான முஸ்லீமுடைய மரணம் நமக்கு வருமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக தவிர வேறு எந்த நிலையிலும் இறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிறை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு. நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஃபிர்காக்களாக பிரிவினைகளில் விழுந்து கூட்டங்களாக ஆகிவிடாதீர்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நபி தோழர்களாக வாழ்ந்த அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை நோக்கி பேசுகிறான். வத்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை, அவன் உங்களுக்கு புரிந்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள், விரோதிகளாக இருந்தீர்கள், பகையிலே இருந்தீர்கள், சண்டையிலே இருந்தீர்கள். எவனை எப்படி கொல்லுவது, இன வெறி, மொழி வெறி, கோத்திர வெறி, இதன் காரணமாக ஒருவருக்கொருவர் எதிரிகளாக நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், ஆனால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை சேர்த்து விட்டான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். யார் இவர்கள்? இவர்கள் தான் நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் நாம் இன்று அறியக்கூடிய அந்த சமுதாயம் ஒரு காலத்தில் தோழர்களாக இல்லை, பகைவர்களாக இருந்தார்கள். இன்று நாம் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு சிறந்த தோழர்கள், நபிக்கு எவ்வளவு சிறந்த தோழர்களை அல்லாஹ் கொடுத்தான், அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு சிறந்த தோழர்களாக இருந்திருக்கிறார்கள், நமக்கு ஆச்சரியம் இருக்கிறது. ஆனால் அவருடைய முந்திய வாழ்க்கை,
அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, நபியின் அழைப்பை ஏற்பதற்கு முன்பு, குர்ஆனை ஓதுவதற்கு முன்பு, அதை ஈமான் கொள்வதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை முழுக்க பகை, வெறுப்பு, ஒருவனுக்கு ஒருவன் எதிரி. இந்த ஆயத்து இறங்கிய பின்னணி மிக முக்கியமாக மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற 2 கோத்திரத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு அங்கே பகையிலேயே கடந்த கோத்திரங்கள். இந்த 2 கோத்திரங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது, அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு 2 வருடங்களுக்கு முன்பு ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வந்த நேரத்தில் ரசூலுல்லாவை தெரிந்து கொண்டு அங்கேயே அக்கபாங்கிற பள்ளத்தாக்கிலே ஹஜ்ஜுடைய காலத்தில் ரசூலுல்லாவோட பையத்து செய்து முஸ்லிமானார்கள். முதலில் ஒரு 5-6 பேர். அதற்கு அடுத்த இன்னொரு வருடம் 12வது வருடம் வரும்போது அவர்கள் 75 பேர் வந்தார்கள். ஏனென்றால் இஸ்லாம் அவர்களை அவ்வளவு ஈர்த்தது. அத்தனை பேரும் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். அந்த கூட்டத்திலே அவுஸ் கூட்டமும் இருந்தது, ஹஸ்ரஜ் கூட்டமும் இருந்தது. 2 பேருக்கும் மத்தியில் கடுமையான பகை பரம்பரையாக இருக்கும், காலம் காலமாக இருக்கும். எப்போதும் சண்டை மூட்டிக் கொண்டே இருப்பார்கள் யூதர்கள் அவர்களுக்கு மத்தியில். இவர்களை பிரிவினையில் தள்ளி இதை கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தவர்கள் மதீனாவில் இருந்த யூதர்கள். இவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பது மிக எச்சரிக்கையாக அந்த யூதர்கள் காய் நகர்த்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய நபியின் வருகை அவர்களை ஒரு கூட்டமாக ஆக்கிவிட்டது. அவர்கள் தங்களுடைய எல்லா பகையையும், தங்களுடைய எல்லா வெறுப்பையும், இதற்கு முன்பு அவருடைய பாட்டன் பூட்டன் அத்தனை பேரும் சண்டை போட்டுக் கொண்டு அந்த கோத்திர வெறியை, அந்த குடும்ப சண்டைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு, ஒருத்தர் செத்து போனா கூட அவன் நமக்கு எதிரி, அவன் குடும்பத்தோடு நீ எக்காரணம் சேர்ந்துடக்கூடாது, அவனோடு நீ போர் புரிந்து கொண்டே இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையிலே புஆஸ் என்கிற போர் மிக பிரபலமான ஒரு போர், மிக மோசமான போராக இருந்தது. அவ்வளவு போர் செய்து கொண்டிருந்த மக்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் இதயங்களை அல்லாஹ் தான் ஒன்றிணைத்து விட்டான். ஆனால் நீங்க இதற்கு முன்பு எப்படி இருந்தீர்கள்? அஅதான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். இது அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். ஆகவே நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்கள். எப்படி? இஹ்வானா, சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் பிரிந்து கிடந்தவர்களை ஒன்று சேர்த்தது. இது எப்படி நடந்தது? இன்று முஸ்லிம்கள் குர்ஆனை ஈமான் கொண்டவர்கள், நபியை ஈமான் கொண்டவர்கள், நபியின் ஹதீஸை சுன்னாவை ஈமான் கொண்டிருப்பவர்கள் ஏன் ஒன்று சேராமல் இருக்கிறார்கள்? ஏன் நமக்கு மத்தியில் நிறைய வெறுப்புகள், குரோதங்கள், சண்டைகள், நிறைய கூட்டங்கள், கட்சி பிரிவினைகள்? அந்த காலத்தில் கோத்திர வெறுப்பு இருந்தது போல இன்னைக்கு கட்சி வெறுப்பு. அந்த காலத்தில் அவருடைய குடும்பம் அவருடைய மூதாதையர்களை பிடித்துக் கொண்டது போல் இந்த காலத்தில் தலைவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவருடைய மொழியை பிடித்துக் கொண்டது போல் இன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்களை பிடித்துக் கொண்டு அவர்கள் பிரிந்து கிடப்பது ஏன்? இந்த பிரிவினைகள் ஒளிவது எப்படி? அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் தொடர்ந்து பிரிவினைக்கான காரணங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் நமக்குள்ள கருத்து வேறுபாடு, வாக்குவாதங்கள் எல்லாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் ஒன்று அந்த வாக்குவாதம் குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான அல்ல மதுஹப் சட்டங்கள் சம்பந்தமான வாக்குவாதமாக இருக்கும். அந்த வாக்குவாதம் நடந்திருந்த காலத்தில் மதுஹபை ஒருத்தர் ஹனஃபி, ஷாஃபி என்கிற பல மதுஹப் பிரிவினையில் சட்ட ரீதியான சில விஷயங்களை எடுத்துக்கொள்வதில் கருத்து வேறுபாடு வரும்போது குர்ஆனும் ஹதீஸும் என்ன இருக்கிறதோ அந்த ஆதாரத்தை தான் நாம் பின்பற்றுவோம் என்று ஒரு அடிப்படையை கையில் எடுத்த பிறகு மதுஹப் மக்கள் தனித்து அவர்கள் எப்போதும் அவர்களுடைய பாதையில் இருக்கிறதும், குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆதாரங்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாம் ஒரு பாதையில் இருப்பதும் இருந்தது. உண்மையா? ஆமா. இந்த வட்டத்து மக்கள் தக்லீது செய்யக்கூடாது, கண்மூடித்தனமாக எதையும் பின்பற்றக்கூடாது. ஆதாரம் இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய இமாமுடைய வார்த்தையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஷேக்குடைய வார்த்தையாக இருந்தாலும் நாம் அதை எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆதாரம் எங்கோ இருக்கிறது, ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது, இதை எடுத்து பின்பற்ற வேண்டும்.
இதுதான் சரி என்று அந்த ஒரு நிலைப்பாடு வந்த பிறகு இந்த நிலைப்பாடில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இந்த நிலைப்பாடு உள்ளவர்கள் எல்லாம் நாங்கள் தௌஹீத், நாங்கள் ஹதீஸை பின்பற்றுவோம், நாங்கள் கண்மூடித்தனமாக தக்லீது செய்ய மாட்டோம் என்ற ஒரு கொள்கைக்கு ஒரு புள்ளியில் வந்து நின்றார்கள். அடுத்தது சரி, அது மட்டும் இருந்து கொண்டிருந்தது. அந்த கருத்து வேறுபாடு என்பது ரெண்டு விதமாக இருந்தது. ஒரு வகையான கருத்து வேறுபாடு, மதுஹப் மக்களில் பல மக்கள் அறியாமை காரணமாக ஷிர்கிலும் குஃப்ரிலும் விழுந்து கிடந்தார்கள். தர்காக்களிலே போய் அங்கு அடங்கி இருக்கிறவர்களுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள், அவரிடம் துஆ கேட்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி எத்தனையோ பிதத்தான விஷயங்களை உருவாக்கி கொண்டு அதையெல்லாம் மார்க்கத்தில் நல்ல அமல்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள், அதை செய்து கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு மௌலிது ஓதுவது, மீலாது கொண்டாடுவது மார்க்கத்தில் இல்லை, கூட்டு துஆ செய்வது, இப்படி ஒரு வகை. இந்த வகையிலே கொள்கை ரீதியான விஷயங்களில் எது சத்தியம் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் உறுதியிலே இது சத்தியம் என்றால் இதுதான் நமக்கு நேர்வழி என்று எடுத்துக்கொண்டவர்கள் தான் தௌஹீதுடைய மக்கள். அது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இதே மதுஹப் மக்களிலிருந்து வந்தவர்கள் தான். யாரும் எங்கேயும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. அந்த மதுஹப் மக்களிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ரெண்டு விதமாக, ஒரு சாரார் ஷிர்க் குஃப்ர் என்று வந்தால் நாம் ஒரு காலம் அதிலே இறங்கி வரக்கூடாது, அது நிச்சயமாக மிகப்பெரிய பாவம் தானே. ஆகவே அந்த விதத்திலே ஆமாம், இறந்தவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய ஷிர்க், அது யார் சொன்னாலும் சரிதானே, வஹாபிகள் சொன்னாலும் இதிலே சரிதான் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்தில் மதுஹப் ரீதியான சச்சரவுகளை விட்டுவிட்டு சாதாரண கருத்து வேறுபாடுகள், தொழுகையிலே கை கட்டுவது நெஞ்சிலா அல்லது தொப்புளு கீழா, இந்த மாதிரி விஷயங்களில் இமாம்களுடைய நிலைப்பாடு, அதுல சில ஹதீஸ் கிதாபுகள் அவங்களுடைய கிதாபுகள் இருக்கிற கருத்தே போதுமானது, இது பெரிதுபடுத்த தேவையில்லை என்று சொல்லி இந்த கொள்கை ரீதியான ஷிர்க் குஃப்ர் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டு அதே மதுஹப் நிலைப்பாடுகள் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டவர்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. இந்த கருத்து வேறுபாடுகள் இதே நிலையில் இருக்கும்போது அடுத்து நமக்கு மத்தியிலே தௌஹீதை பேசக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிச்சிச்சு. இது ஆரம்பம் இயக்கங்கள் ஆரம்பித்த பிறகு வந்தது. இயக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பித்து ஊருக்கு ஊர் அதற்கான கிளைகள் உருவாகி, அந்த கிளைகள் அடிப்படையில் அங்கே தலைவர்கள் உருவாகி, அவர்களெல்லாம் தேர்வு செய்யக்கூடிய மாவட்ட மாநில தலைமைகள் உருவாகி, அந்த மாநில தலைமைகளுடைய கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், வழிகாட்டல்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த முடிவுகள் அடிப்படையில் தான் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இயக்கத்தின் எல்லா பகுதியிலும், அது கிராமமாக இருந்தாலும் அவருடைய முடிவு இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பு வந்தது. இந்த கட்டமைப்பில் ரெண்டு பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனை தேர்தல் அரசியலா அல்ல தேர்தலில் நிற்காமல் அரசியலா. அப்போது இந்த சிக்கல் வந்த உடனேயே ஒன்றுபட்டிருந்தவர்கள் இரண்டானார்கள். தேர்தல் அரசியலுக்குள் போக வேண்டும் என்ற கருத்தில் ஒரு சாரார், இல்லை இல்லை, தேர்தல் நிற்பது, அந்த அரசியலில் இறங்குவது முஸ்லிம்களுடைய நம்முடைய கலாச்சாரத்துக்கு நம்முடைய கொள்கைகளுக்கு பல விதத்தில் அது பிரச்சனையை கொண்டு வரும், நாம் அவர்களோடு ஒன்றி கலந்து அவர்களோடு அவருடைய நீரோட்டத்தில் கலந்து நம்முடைய மார்க்கத்தை இழந்து விடுவோம், பல விஷயங்களில் நாம் கண்டிக்க முடியாது, சத்தியத்தை பேச முடியாது என்கிற இந்த புரிதல் வந்தவர்கள் வேண்டாம், அந்த அளவுக்கு போக வேண்டாம், நாம் நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய உரிமைகள் இதை கேட்பதற்காக நாம் தேர்தலிலே யாருக்கு ஓட்டு அளிக்கலாம் வேண்டாம் என்கிற கருத்து சொல்லுவதோ நிறுத்திக் கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்தவர்கள் ஒரு சாரார். இப்பொழுது பாருங்கள், இப்போ இங்க பிரிவினை எப்படி வந்தது என்றால் அரசியல், அரசியல் சார்ந்த நிலைப்பாடு. இந்த அரசியல் சார்ந்த நிலைப்பாடு முதலில் ரெண்டு கூட்டமாக ஆக்கியது. பிறகு இந்த கூட்டத்திற்குள் இன்னும் பல கூட்டங்கள் உருவாக வேண்டிய கட்டாயத்திலே அவர்கள் விழுகிறார்கள். ஏனென்றால் இயக்க கட்டமைப்பு என்பது பதவியோடு சம்பந்தப்பட்ட உலகியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபித்னா. இந்த ஃபித்னாவிலே ஒருத்தர் இதையெல்லாம் தாண்டி வர வேண்டும் என்றால் அவருக்கு மிகப்பெரிய இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மிகப்பெரிய இல்ம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஃபித்னாவிலிருந்து சாதாரணமாக மனிதர்கள் விழுவார்கள்.
ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ஃபித்னாவில் விழுந்தவர்கள் அதிகமானவர்கள் ஏற்கனவே தௌஹீதை கொண்டு ஒன்று சேர்ந்தவர்கள் பல கூறுகளாக ஆனார்கள். இது அடுத்த பிரச்சனை. இதே காலகட்டத்தில் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை ஆரம்பித்தது. கொள்கை ரீதியாக குர்ஆன் ஹதீஸுக்கு எப்படி விளக்கம் தர வேண்டும்? குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதில் நம்முடைய அறிவை கொண்டு விளங்கும் போது நமக்கு ஒன்று சரி அல்லது தவறு என்று படும்போது அதற்கு ஏற்ற மாதிரி விளக்கம் சொல்வதில் என்ன தவறு என்ற நிலைப்பாடு வந்த பிறகு நபித்தோழர்கள் புரிந்தது போலத்தான் நாம் புரிய வேண்டும் என்கிறதெல்லாம் முக்கியம் அல்ல. அவர்களும் மனிதர்கள் தான், நாமளும் மனிதர்கள் தான். ஆகவே குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது இதை இப்படி விளங்கலாம் அப்படி விளங்கலாம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் கருத்து வேறுபாடு குர்ஆன் ஹதீஸை விளங்குவதில் வர ஆரம்பித்தது. மிக தெளிவான கொள்கைகள் கூட இந்த கருத்து வேறுபாடின் காரணமாக சர்ச்சைக்குரியதாக மாறியது. எந்த அளவுக்கு சஹீஹான ஹதீஸ்களை ஏற்கிற விஷயத்திலேயே அது குர்ஆனுக்கு முரண்படலாம், அல்லது நம்முடைய உணர்வுகளுக்கு முரண்படலாம், அல்லது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கு முரண்படலாம். அப்படி முரண்படும் போது அந்த ஹதீஸ்களை ஏற்க வேண்டாம், அதை நாம் தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு கொள்கை சமூகத்தில் தமிழ் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பட ஆரம்பித்தது. இதனுடைய விளைவு என்ன? சஹீஹான ஹதீஸ்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் நிராகரிக்கப்பட ஆரம்பிச்சு. பல ஆதாரம் உயிராக அடிப்படையாக இருக்கிறவை நிராகரிக்கும் போது கொள்கையில் பல மாற்றங்கள், பல விஷயங்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளுடைய பண்புகளை புரிந்து கொள்வது, நம்பிக்கை கொள்வது, இதிலே பல குழப்பங்கள். இப்படி ஒரு பெரிய குழப்பம் வந்த பிறகு இது பல பிரிவினைகளை ஏற்படுத்தியது. சகோதரர்களே, எப்படி நமக்குள் பிரிவினைகள் வருகின்றன என்பதை இந்த ஒரு சிறிய பின்னோக்கி பார்க்கிற இந்த காலத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது ஒரு காலம் வந்திருக்கிறது. இந்த காலம் எப்படிப்பட்டதென்றால் உலக அரசியலை கொண்டு நாம் பிரிவது. இந்த உலக அரசியலில் நடக்கின்ற போர்கள், சூழ்ச்சிகள், அதில் ஆட்சியாளர்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அவர்களை எப்படி அணுகுவது, அல்லது அவர்களை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் நமக்கு இடையே வந்திருக்கக்கூடிய குழப்பம் இதற்கு முன்பு வந்த எல்லா குழப்பங்களை விட மோசமானது. ஏன் தெரியுமா? இங்கே யாரும் ஷியாக்கள் அல்ல, இங்கே யாரும் ராஃபிதாக்கள் அல்ல. ஆனா ராஃபிதாக்கள், ஷியாக்கள், அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய தலைமையில் இருக்கிற ஒரு நாடு இருக்கும்போது அவர்களுடைய நகர்வுகள் எல்லாம் நம்மை பாதிக்கிறது. நமக்குள், நம்முடைய மக்களுக்குள், நம்முடைய இளைஞர்களுக்குள் ஒரு ஹீரோயிசத்தை பற்றிய ஒரு கனவு உருவாகிறது. அந்த கனவு எப்படி என்றால், நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்கிறதும், நமக்கு பொருத்தமான தகுதியான ஒரு வீரன் என்பதும் ஈரான் தான், ஷியாக்கள் தான். பாருங்கள், அவர்கள் தான் இஸ்ரேல் யூதர்களுக்கு எதிராக போர் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய உண்மையான இந்த நூற்றாண்டில் நாம் பார்க்கிற, நாம் வாழும் காலத்தில் பார்க்கிற ஹீரோ யார் என்றால் அந்த ஹமீனி தான். ஆகவே அவரை போன்ற ஒருத்தர் ஹலீஃபாக வர வேண்டும், அவரை போன்ற ஒருத்தருடைய பெயரைத்தான் என் பிள்ளைக்கு சூட்ட வேண்டும், அவர்தான் உண்மையான முஸ்லீம், மற்ற முஸ்லிம் ஆட்சியாளர்கள்லாம் முனாஃபிக்குகள், அவர்களெல்லாம் அமெரிக்காரர்களுடைய கைக்கூலிகள், அவர்கள் எல்லாமே யூதர்களுக்கு கைக்கூலிகள் என்ற இந்த தர்க்கம், இந்த விவாதம் வந்த பிறகு அடுத்த கட்டத்திற்கு இந்த பிரிவினை, கருத்து வேறுபாடு, மோதல், இது இப்போது வந்திருக்கிறது. இது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த பிரிவினை வந்து இந்த கருத்து வேறுபாடு வரும்போது பேசுகிறவர்களில் ஒருவர் கூட இங்க ஷியா அல்ல. ஆனா ஷியாவுக்கு ஆதரவாளராக, எப்படிப்பட்ட ஆதரவு? நான் கொள்கையை ஆதரிக்கலை, ஷியாக்களுடைய கொள்கையை ஆதரிக்கல, ஆனா அவருடைய அரசியலை ஆதரிக்கிறேன் என்று பேசுகிறவர்கள் இங்கே உருவாகிறார்கள். இங்கேதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கொள்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்று பிரிப்பது எங்கிருந்து இது ஆரம்பித்தது? இந்த ஃபித்னா, இந்த பிதஅத்தான சிந்தனை எங்கிருந்து வந்தது? கொள்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. முன்பெல்லாம் நம்முடைய கொள்கை தான் நம்முடைய அரசியல். நம்முடைய கொள்கையை கொண்டுதான் நமக்கு வெற்றி அல்லாஹ் கொடுப்பான், நம்முடைய தௌஹீதை கொண்டுதான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். நாம் அல்லாஹ்வின் மீது பக்கம் மட்டும்தான் சார்ந்திருக்கிறோம். நமக்கு உண்மையான நம்முடைய சுன்னா தான் நமக்கு விடுதலையை தரும்.
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்தால் அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்று நம்பிய மக்கள் தான் நாம். ஆனால் நாம் எந்த இடத்தில் சருகுகிறோம், எந்த இடத்தில் இந்த உலக அரசியலின் மிகப்பெரிய குழப்பங்களுக்கு மத்தியில் நம்மை நாமே இழந்து நிற்கிறோம் என்பதற்கு இந்த உதாரணம் மிக பொருத்தமான உதாரணமாக நான் பார்க்கிறேன் சகோதரர்களே. இது எந்த அளவுக்கு நம்மை பாதிக்கிறது என்றால், ஷியாக்களுடைய கொள்கை என்பது வேறு என்றால், அரசியல் என்பது வேறு என்றால், அவருடைய அரசியலை இந்த அளவு கொண்டு வந்தது அவருடைய கொள்கை தானே, உண்மையா இல்லையா? ஏன்னா ஒருவருடைய அரசியல் அவருடைய கொள்கையின் வெளிப்பாடு. அதாவது ஒருத்தன் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் செய்ய முடியுது என்றால் அவன் சத்திய கொள்கையில் இருந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும். இப்படி நினைக்கிற அளவுக்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஷியாக்கள் யார், அவருடைய கொள்கைகள் என்ன, அவர்களை பற்றி நாம் உண்மையிலே இதுவரைக்கும் நம்பியதெல்லாம் உண்மைதானா, சரிதானா? ஆக அதை நான் பரிசீலிக்க வேண்டும், அதை நான் ஆராய வேண்டும். என்னதான் இருந்தாலும் இந்த பிரிவினை எல்லாம் வந்ததுக்கு யூதர்கள் தான் காரணமா இருக்க முடியும். அவன் தான் ஷியாக்கள் என்றும் சன்னிகள் என்றும் நம்மை பிரித்து, உண்மையிலே நாம் இந்த இடத்துல இவ்வளவு காலமா ஏமாந்திருக்கு, இப்போதுதான் விழிப்புணர்வுக்கு வர வேண்டும். இந்த விழிப்புணர்வு என்ன? நாம் ஷியாக்களும் நாமும் ஒன்று சேர வேண்டும். இந்த ஒன்று சேர்ந்தால் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும். இந்த ஒன்று சேர்வுதான் உண்மையிலே யூதர்களை வீழ்த்துவதற்கு, நாம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து அதன் மூலம் கண்ணியத்தை பெறுவதற்கு, நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கு இதுதான் வழி என்கிற பேச்செல்லாம் எங்கோ இருக்கிற ஷியாக்கள் ராஃபிதாக்களை பற்றி சம்பந்தம் இல்லாத தௌஹீது மக்கள், கொஞ்சம் நஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிற மதுஹப் மக்கள். ஏன்னா மதுஹப் மக்கள் பல நேரத்தில் இதுவரைக்கும் இந்த 30-35 வருடங்களில் தௌஹீது மக்களிடம் வந்த குழப்பங்கள், பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் இருக்குதா, இந்த மோதல்கள் மதுஹப் மக்களிடம் வரவில்லை. கவனித்து பாருங்கள், வரலாறை கவனிங்க, பின்னோக்கி பாருங்கள். அவர்களுக்கு மத்தியில் நினைத்ததற்கு ஒரு இயக்கம், நினைத்ததற்கு ஒரு கட்சி, நினைத்ததற்கு ஒரு ஜமாத் அப்படி உருவாகவில்லை. ஏன்னா அவருடைய இயல்பு எதுவாக இருந்தது என்றால், நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், என்ன நம்ம இமாம்கள் சொல்றாது அமல் செய்துட்டு போக வேண்டும், அவ்வளவுதான். இதற்கு மேல் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. நாம நம்முடைய குடும்பத்தை கவனிக்கணும், நம்முடைய சமூகத்திற்கு நாம ஏதோ நல்லது செய்யணும். அல்லாஹ் ஜக்காத் கடமை, ஜக்காத் கொடு, சதக்கா கடமை நம்மால் முடிஞ்ச சதக்கா கொடு, நோன்புவை, நல்லதை செய், உன்னால் முடிஞ்சதை செய். இதோடு அவர்கள் நின்று கொண்டே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்களே, அவர்கள் கூட இந்த ஷியாக்களுடைய உலக அரசியல், இன்று நம்முடைய தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் எங்கிருந்தாலும் யாருக்கும் எல்லாம் உடனுக்குடனே கைக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அதுல எவ்வளவு பொய்களும் ஏஐ என்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய மிகப்பெரிய சதிகளும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியெல்லாம் பிரிச்சறியருக்கு சாதாரண பாமர மனிதனுக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம் பேசிக்கொண்டிருக்கிற இங்கு உள்ள அரசியல் எல்லாம் பல நேரங்களில் நேரடி அரசியலில் மன்னர்களும் ஷியாக்களும் என்ன அங்க யூதர்களுக்கு எதிராக அல்லது அமெரிக்கர்களோடு என்ன அரசியலை அவர்கள் நகர்வுகளை முடிவு கட்டி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் அவர்கள் அறியும் போது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்ற அந்த அளவுக்கு நாம் இந்த அரசியல் பேச்சுக்கள் மூலமாக பிரிவினையிலே விழுந்திருக்கிறோம் சகோதரர்களே. இது நம்மிடம் வெறுப்பை தவிர, பகையை தவிர வேறு ஏதாவது ஒன்றை உருவாக்கி இருக்கிறதா? ஒன்றுமே உருவாக்கியதில்லை. வெறுப்பும் பகைத்தோடு எதுவும் உருவாக்கவில்லை. அதை விட ஒரு மோசமான நிலை உருவாக்கிறது. நம்முடைய அகீதாவிலே பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நம்முடைய ஈமானிலே பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நம்முடைய தௌஹீதை பாதிச்சிருக்கிறது. எப்படி நம்முடைய தௌஹீதை பாதிக்கிறது? எப்படி? இன்னைக்கு நம்மை காப்பாற்றுறதுக்கு ஈரான் மட்டும்தான் இருக்கிறான். இது எவ்வளவு ஷிர்கான வார்த்தை, இது எவ்வளவு ஷிர்கான வார்த்தை. இது சாதாரணமாக பேசக்கூடியவர்கள் இன்று நம்மிடம் இருக்கிறார்களா? இல்லையா? இருக்கிறார்கள். நம்மை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு ஈரான் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற பேச்சு ஷிர்கா இல்லையா? அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ் தான் காப்பாற்றணும், அல்லாஹ் நாடினால் தவிர எதுவும் நடக்காது, அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்கிற தௌஹீது இருக்கிறது நம்மிடம். ஆனால் அந்த தௌஹீதுடைய இடத்துல ஷிர்க் எப்படி வந்து நுழைகிறது, வார்த்தையில எப்படி வருகிறது பாருங்கள். அவன் தாங்க நம்மை காப்பாற்றுறவன். ஆனா நம்ம எவ்வளவு பெரிய அடி முட்டாள்கள் என்றால், கொஞ்சம் யோசிச்சால் கூட தெரியும் அவன் எப்ப காப்பாத்துறா, என்ன நடந்துச்சு, ஒன்னும் நடக்கல. அவன் அவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்கிறது நாம் அறிஞ்சோமே. அந்த ஆயுதங்கள் 2 வருஷம் என்ன செய்துச்சு? கொத்து கொத்தா கொல்லப்பட்டு நாம எல்லா வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், டிவியில பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்போதெல்லாம் இப்ப இருக்கிற மற்ற முஸ்லிம் ஆட்சியாளர்கள் என்ன பேசுகிறார்கள், அதே பேச்சைத்தானே ஈரான் ஷியா ராஃபிதா
கமேனியா யாரா இருக்கட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவன் காப்பாற்றுறவனா இருந்தா லெபனானிலும் ஈராக்கிலும் சிரியாவிலும் யமனிலும் கொத்து கொத்தாக இன்று பலஸ்தீனில் கொல்லப்படுகிற நம்முடைய முஸ்லிம் சொந்தங்களை விட அதிகமான சுன்னி முஸ்லிம்களை கொத்து கொத்தா கொன்று குவித்தானே, அந்த வரலாறுகளை பங்களித்த எதிரிகள் யார்? உண்மையா இல்லையா? நினைக்க வேண்டியதா இல்லையா? அப்போ நமக்குள்ள எப்படி தௌஹீத் பாதிக்குது, நம்முடைய தவக்குள் எங்கே போய் தள்ளி கொண்டு நிற்குது, யாரோட ஒட்டி கொண்டு தொங்கிக் கொண்டு நிற்கிறது, யாரின் மீது பாய்ந்து கொண்டு கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கிறது என்றால் இது நம்முடைய மிகப்பெரிய பரிதாப நிலை. இது நம்முடைய அவமானம். இது இந்த வார்த்தையே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தை. யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். ஹிஜ்ரி 8. மக்காவுக்குள்ளே நுழையும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தாழ்த்தி நுழைந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹுதான் எதிரிகளின் ராணுவங்களை வீழ்ச்சடித்தான், ஒற்றையாக தனியாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹுதான் எதிரிகளின் ராணுவத்தை தனித்து நின்று வென்றான் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய தௌஹீத். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் கூட்டத்தோடு நுழைகிறாங்க. அங்கே போர் கூட நடக்கவில்லை. ஏன்? குறைஷிகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். போரும் அங்கு நடக்கவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொல்கிறார்? மக்காவுக்குள் நுழையும் போது அல்லாஹ் தனியாக நின்று இந்த எல்லா எதிரிகளின் ராணுவத்தை வீழ்த்தினான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்று சொன்னார்கள். இது என்ன தௌஹீத்? ஆனால் இன்று நம்முடைய மக்கள் கொல்லப்படுவதை பார்க்கும்போது யாருக்கு இந்த கவலை இருக்காது. ஆனால் அந்த கவலையிலே யூதர்களுக்கு எதிரான நம்முடைய விரோதம் என்பது நம்முடைய இன்னொரு விரோதி இருக்கிறானே, அந்த விரோதியை நேசிப்பதற்கு வழியாக இருக்கக்கூடாது இல்லையா? அல்லது அவனை ஹீரோவாக பார்ப்பதற்கு வழியாக இருக்கக்கூடாது இல்லையா? அல்லது அவன் தான் நம்மை காப்பாற்ற வந்த ரட்சகன் என்ற பேச்சு நம்முடைய வார்த்தையில் வரக்கூடாது இல்லையா? அப்படி என்றால் இது என்ன தௌஹீத்? அது இன்று நாம் இந்த இடத்தில் நின்று கொண்டுதான் நம்முடைய சகோதரர்களிடம் தர்க்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்கிடையே வெறுப்பு. இப்படி ஒரு நிலை வரும். அந்த பக்கம் சுன்னி முஸ்லிம் ஆட்சியாளர்களை பாதுகாக்க வேண்டும், அல்லது அவர்கள் மீது இழிவான, அவர்களை பற்றி அவதூறுகள் அல்லது அவருடைய தவறுகள் இருந்தும் அவர்களை இழிவுபடுத்துவதற்கான வார்த்தைகள் எல்லாம் சமூகத்தில், சமூக ஊடகத்தில், பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் அல்ல ஏதோ நேரடியாக ஒருத்தர் பேசும்போது இப்படி பேசுவது கண்ணியம் அல்ல. மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கிறது. முஸ்லிம் ஆட்சியாளர் விவகாரத்தில் நாம் இப்படி நடக்கக்கூடாது. முஸ்லிம் ஆட்சியாளர்கள், ராஃபிதாங்கிற ஷியாக்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அல்ல. ஏன் தெரியுமா? இது ஆச்சரியமே. அவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா என்று கேட்டால் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய பரிதாப நிலத்தில் தான் நம்முடைய சமூகம் இருக்கிறது. என்றால் அவருடைய கொள்கைகள் தெரியாது. அவருடைய கொள்கைகள் நமக்கு தெரியாது, நம்முடைய மக்களுக்கு தெரியாது. அவர்களுடைய கொள்கைப்படி சுன்னி முஸ்லிம்கள் காஃபிர்கள். முதல் உன்னை காஃபிர் என்று சொல்லக்கூடியவன் தான், அவனைத்தான் நீ ஹீரோ என்று சொல்லுகிறாய். நினைத்து பார் சகோதரனே. இரண்டாவது, உன்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. நம்முடைய அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பன்றிக்கும் நாய்க்கும் ஒப்பிடுகிறவன் அவருடைய அக்கீதா. நஊது பில்லாஹி மின் தாலிக். நம்முடைய நபித்தோழர் அத்தனை பேரையும் காஃபிர்கள் என்று அவர் நம்புவது அவருடைய அக்கீதா, அவருடைய கொள்கை. அது குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம். குர்ஆனில் மறைக்கப்பட்டது, ஒளிக்கப்பட்டது, பாதுகாக்கப்படாமல் முழுமை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுவது அவருடைய அக்கீதா. நம்முடைய நபித்தோழர்களே, நம்முடைய அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள், முர்த்ததுகள், காஃபிர்கள் என்று சொல்லுவது ஷியாக்கள், ராஃபிதாக்களுடைய அக்கீதா. அவர்கள் தான் அந்த ஈரானுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். இதை எப்படி ஜீரணித்துக் கொண்டு அவனை நேசிக்க முடியும்? இதை எப்படி ஜீரணித்துக் கொண்டு அவன் எங்களின் ரட்சகன், அவன் எங்களுக்கு இப்போ வந்திருக்கிற ஹலீஃபா என்று சொல்ல முடியும்? இது எல்லாம் நம்முடைய பிரிவினை ஏற்படுத்தாதா? இப்பிரிவினைக்கு காரணம் நாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் வழிகாட்டலை விட்டு, நபியின் வழிகாட்டலை விட்டு வேறு பாதையிலே போவதுதான். தமிழ்நாட்டு முஸ்லிம்கள், தௌஹீதுடைய மக்கள் பல விதத்தில் அப்பப்போ பல புது விதமான நூதனமான கொள்கைகள், பிதஅத்தான சிந்தனைகள் அதில் விழுந்து விழுந்து பிரிவார்கள்.
இப்போது அவர்கள் இன்றைய உலக அரசியலை பேச ஆரம்பித்தவர் வந்திருக்கிற பிரிவினை, இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது வந்தால் பிரிவினை அதோட முடிந்துவிடவில்லை. அதோட பெரிய பிரிவினை இது. என்ற தமிழ்நாட்டு அரசியல் என்றால் இவர் ஒரு கட்சியில் இருப்பார், அந்த சகோதரர் ஒரு கட்சியில் இருப்பார். அவர் அந்த கட்சி தன்னுடைய தலைவருக்கு சாதகமா பேசுவார், இவருடைய கட்சி தன்னுடைய தலைவருக்கு சாதகமா பேசுவார். இந்த பிரிவினை தான் அங்கே தர்க்கமாக இருக்கும் நம்ம மக்களுக்கு மத்தியிலே. ஆனா நமக்கு தெரியும் இந்த கட்சி அந்த கட்சி ரெண்டும் ஷியாக்கள் அல்ல, இவர்கள் ரெண்டும் சுன்னி முஸ்லிம்கள். தவறுகள் இருக்கும், ஆனால் இவர்கள் தங்களுடைய கட்சிக்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். பல நேரத்தில் இப்போது நான் நம்முடைய முஸ்லிம் சொந்தங்களுக்காக தான் அவனை நான் கொண்டாடுகிறேன், அவனை ஆதரிக்கிறேன் என்றால் உண்மையிலேயே இங்கே மிகப்பெரிய சூழ்ச்சியிலே நாம் விழுந்திருக்கிறோம். ஷியாக்கள் என்ற எதிரிகள் இதை விரும்புவானா மாட்டானா என்று நினைத்து பாருங்கள். நாம் ஆதரிப்பதும் நாம் அவனை கொண்டாடுவதும் அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு புத்திசாலி புரிந்து கொள்வான், எதிரியை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்று இருந்தால் நாம் இங்கே தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். எதிரியை சந்தோஷப்படுத்தக்கூடியது ஒன்று இருந்தால் நாம் மிகப்பெரிய தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய எதிரிகள் கொள்கையால் வெளிப்படையாக சுன்னி முஸ்லிம்கள் எதிரிகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் எதிரிகள். முதலில் அதுதான் விஷயம். நம்மை கொன்று குவித்தான் என்பதால் மட்டுமல்ல, சிரியாவிலும் யமனிலும் ஈராக்கிலும் லெபனானிலும் சுன்னி முஸ்லிமை கொன்று குவித்தான் என்பதனால் மட்டுமல்ல, காலங்காலமாக நம்முடைய 1000 வருட பாரம்பரியத்திலே ஷியாக்கள் முழுக்க முழுக்க சுன்னி முஸ்லிமுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதனால் மட்டுமல்ல, நமக்கு எல்லா துரோகங்களையும் அவர்கள் யூதர்களோடு சேர்ந்து செய்திருக்கிறார்கள் என்பதனால் மட்டுமல்ல. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா சொன்னது போல யூதர்களுடைய கழுதைகள் தான் ராஃபிதா ஷியாக்கள் என்று சொன்னார்கள். இப்னு தைமியா யூதர்கள் இவர்களை பயன்படுத்தி உட்கார்ந்து வருவார்கள் அப்படின்னு சொன்னார்கள். நம்முடைய சலஃபுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. அதனால் மட்டுமல்ல, முதலில் அல்லாஹ்வின் எதிரிகள். அல்லாஹ்வின் எதிரிகளை நாம் எப்படி நேசிக்க முடியும்? எப்படி யூதர்களை நேசிக்க முடியாதோ, நம்முடைய எதிரிகளாக மார்க்கத்தின் எதிரிகளை நேசிப்பது நமக்கு ஹராமோ, அது போலத்தான் ஷியாக்கள் மார்க்கத்தின் எதிரிகள், அல்லாஹ்வின் எதிரிகள், நபியின் எதிரிகள், நபி தோழர்கள் எதிரிகள், நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய முஃமின்களின் அன்னை அம்மாக்கள் அத்தனை பேருக்கும் எதிரிகள், குர்ஆனின் எதிரிகள். அப்படி இருந்தும் எப்படி நாம் நேசிக்க முடியும்? அப்படி என்றால் நாம் அவனை கொண்டாடினால் அவன் சந்தோஷப்படுகிறான், இதைத்தான் அவன் விரும்பினான், இதற்குத்தான் எல்லாம் நாடகம் ஆடினான். இந்த நாடகம் எல்லாம் கொஞ்சம் அறிவோடு உட்கார்ந்து சிந்திச்சால் புரிந்துவிடும். இதுக்கு பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. ஒரு 2-3 கேள்விகள் நமக்கு நாமே கேட்டாலே தெரிந்துவிடும். இது என்ன, இவனே அறிவிப்பானாம், நான் உன்னை தாக்க போறேன், நீ பாதுகாத்துக்கொள்ள, என்ன இதெல்லாம் என்று நாம் சிந்தித்தாலே புரியும். முஸ்லிம்களின் பாதுகாவலன் என்றால் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? யார் வந்து பதில் சொல்வது? முஸ்லிம்களின் பாதுகாவலன் எங்களுடைய ஹீரோ என்று பேஸ்புக்கில் போட்டவர்கள் சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிக்கட்டும். உங்களை நினைத்து கவலையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக நாம் உங்களுக்காக அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்போம். அறியாமலே செய்கிறீர்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ்ல டிபில வைத்தது என்ன? அவருடைய போட்டோக்களை வைத்தீர்கள். இது என்ன நிலையை ஏற்படுத்தியது? நாம் எவ்வளவு ஏமாறுகிறோம் என்பது இப்போது தெரிகிறதா? இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன செய்திருக்கிறார் அந்த ஹீரோ? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்போதும் அங்க நான் அவரை ஆதரிப்பேன் என்றால் அது உண்மையில் அதற்கு இன்னொரு காரணம், தெளிவான உண்மையான காரணம், முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற வெறுப்பு. இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஆட்சியாளர் இடத்திலே உங்களையோ என்னையோ கொண்டு போய் வைத்தால் இப்போது உள்ள ஆட்சியாளர் போல்தான் நாமும் இருப்போம். அல்லாஹ் மிக அறிந்தவன். ஏன்? ஆயுதங்கள் இல்லாமல் எதிரியை மோதக்கூடாது. அப்படி மோதுகிறவன் தான் மடையன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவேதான் மக்காவில் இருக்கும்போது எதிரியை ஆதித்துக் கொண்டு எதிர்கொள்ளவே இல்லை. ஏன்? அழிவு நமக்குத்தான் வரும். ஒரு யதார்த்தம், ஒருவன் ஒரு கடையை வைக்கிறான் என்றால், நாம் ஒரு வியாபாரத்து கடை வைக்கிறோம் என்றால், அந்த வியாபாரம் அங்கே அந்த இடத்தில் சக்சஸ் ஆகுமா? அங்கே வாக்கிங் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களா? அல்லது அங்கே அந்த இடத்துல இந்த வியாபாரம் அந்த மக்களுக்கு தேவையான பொருளை தான் இருக்கிறோமா? யோசிப்போமா இல்லையா? யோசிப்போமா இல்லையா? ஒரு போர் என்பது என்ன? எதிரி எப்படி வந்தால் நாம் எப்படி தடுக்க வேண்டும்? எதிரியை எதிர்கொள்வதற்கு நம்மிடம் என்ன ஆயுத பலம் இருக்கிறது? இதை சிந்திப்போமா இல்லையா? இது நீங்களும் நானும் எல்லோருமே சிந்திப்போம். முஸ்லிம் ஆட்சியாளரும் அப்படித்தான்.
யாராவது ஒருத்தர் அமெரிக்காவிடம் இருப்பதை போல, ரஷ்யாவிடம் இருப்பதை போல, இல்லை ஈரானிடம் இருப்பதை போல நம்முடைய முஸ்லிம் ஆட்சியாளரிடம் ஆயுத பலம் இருக்கிறது என்று சொல்லட்டும், சொல்ல மாட்டார்கள் என்ற அவர்களுக்கே நம்பிக்கை இருக்காது. முஸ்லிம் ஆட்சியாளர் அதெல்லாம் இல்லை, ஆயுள் பலம் இருக்கிறது, ஆயுள் பலம், எண்ணெய் வளம் இருக்கிறது, செல்வம் வளம் இருக்கிறது. செல்வத்தை கொண்டுதான் அவர்கள் பல நேரத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். ஒரு சின்ன புரிதல் நமக்கு வந்தால் கூட இந்த பிரச்சனையிலே நம்முடைய முஸ்லிம் ஆட்சியாளர் மீது வெறுப்பையும் துவேஷத்தையும் பரப்போது, அவர்களை சபிப்பது எல்லாம் உண்மையிலே நாம் இது சரியான பாதையில் தான் இருக்கிறோமா என்று சிந்திக்க முடியுமா? இல்லையா? இதனால் வரக்கூடிய விளைவு நமக்குள் எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு வாக்குவாதங்கள். இது நம்முடைய உள்ளங்களை வெறுப்பிலே ஒருத்தர் மீது ஒருத்தர் வெறுப்பையும், ஒருத்தர் இன்னொருத்தனுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்று சொல்ற அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்துகிறது என்றால் இது நம்முடைய பாதை நேரிய சரியான பாதை என்று உண்மையிலே நம்ப முடிகிறதா? இல்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, பிரிவினைகளுக்கான மிக முக்கியமான காரணம் நம்முடைய அரசியல், நம்முடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய பேச்சுக்கள். மிக முக்கியமாக ஒற்றுமைக்கு எது வழியோ அந்த வழியை அறியாமல் இருக்கிற நம்முடைய மிகப்பெரிய அறியாமை. ஒற்றுமைக்கு வழி நம் அரசியல் ஒன்றுபடுவதால் அல்ல. அப்படி இருந்தால் அரசியலில் தான் அதிகமாக நம்முடைய முஸ்லிம்கள் இங்கே இந்தியாவிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? நம்முடைய பொது எதிரி யார்? யாருக்கு மாற்று கருத்து இருக்கிறது? யாருக்கால் மாற்று கருத்து இருக்கிறது? விதிவிலக்கா 1-2 முஸ்லிம்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தவிர பொது எதிரியாக முஸ்லிம்களை வஞ்சித்து அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறவன் தான் பொது எதிரி என்பதிலே யாருக்காவது நமக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? இருக்காது. எல்லா கட்சிகளும், எல்லா நம்முடைய ஜமாத்துகளும், எல்லா அமைப்புகளும் அந்த பொது எதிரிக்கு எதிராக பேசுகிறார்கள் தானே? பேசுகிறார்கள். எவ்வளவு வாட்ஸ்அப், எவ்வளவு பேஸ்புக், அவன் என்ன செய்கிறான்? இதிலேயே ஒரு செய்தி ஊடகமா இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் அல்லது ஒரு சேட்டலைட் சேனல், எதை காட்டிலும் உண்மையில் ஒவ்வொருத்தரும் ஒரு மீடியா பர்சனாக இருந்து கொண்டிருப்பது எதிரே என்று கேட்டால், இந்தியாவிலே நமக்கு பொது எதிரியாக இருக்கக்கூடிய நம்முடைய எதிரியை பற்றி பேசுவதிலே நாம் கொஞ்சம் கூட குறை வைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு யார் பேசுவார்? எல்லாரும் பேசுவார்கள். அவ்வளவு நேரம் பேசுவார்கள். அவ்வளவு தகவல் களஞ்சியமாக நாம் இருக்கிறோம். அரசியலே நம்ம ஏதாவது செய்ய முடிகிறதா? அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டதா? வரவில்லை. அடுத்தடுத்துதான் நமக்கு தோல்வி என்று பார்க்கிறோம். இதற்கு நாம் அரசியலில் ஒன்றுபடவில்லை என்றுதான் நாம் காரணம் சொல்கிறோம். அந்த ஒன்றுபடுதல் வரவே வராது என்பது அதற்கு பதில். என்றால் அந்த ஒன்றுபடுதல் வருவதாக இருந்தா சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியாவது ஒன்றுபட்டிருக்க வேண்டும் முஸ்லிம்கள். உண்மையா இல்லையா? குறைஞ்சபட்சம் எண்ணிக்கையால், சதவீதத்தால் நாம் இந்தியாவில் குறைவுதானே? சரி, உண்மையிலேயே சதவீதத்தால் அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த போது கூட நாம் அதிலே ஒன்றுபட்டு விடவில்லை. மாறாக இன்னொரு நாடாக அவர்கள் பிரிவது மட்டும்தான் நடந்திருக்கிறது. உண்மையா இல்லையா? ஆட்சியை பற்றி பிடிக்கவில்லை, ஆட்சியை அல்லாஹ் கொடுத்து விடவில்லை, வேறு சிலருக்கு நாடை கொடுத்து விட்டான். சரி, இருக்கிறவர்கள் பின்னாடி கொஞ்ச நஞ்சு அங்கங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், தொழுகிறவர்கள் தானே? 5 வேளை தொழாவிட்டாலும் நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் என்று நம்புகிறவர்கள் தானே? நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் நம்முடைய உண்மையான சரியான மார்க்கம் என்று நம்புகிறவர்கள் தானே? ஏன் இந்த 75 வருடங்களிலே சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் ஒன்றுபட முடியவில்லை? ஒன்றுபட முடியாது. அரசியல் என்பது பிரிவினைக்காக மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் ஒன்றுபடுதல் என்பது ஒரு முஸ்லிம் ஆட்சியாளரின் கீழ் மட்டும்தான் ஒன்றுபட முடியும். ஆகவேதான் இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர்கள் எந்த நாடுகளை ஆட்சி செய்கின்றார்கள் அவர்கள் முடிந்த வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டிலே அந்த ஆட்சியை கையில் வைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சிக்கு எதிராக ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவர்களை அடக்குகிறார்கள். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஏனென்றால் அதில் வரக்கூடிய பிரிவினை என்ன ஆகும் தெரியுமா? முஸ்லிம்களை பாதிக்கும். முஸ்லிம்களுக்குள் உட்பூசல் வரும். இன்று நடந்து கொண்டிருப்பது என்ன சிரியாவிலே? சகோதரர்கள், நினைத்து பாருங்கள். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யதார்த்தத்திற்கு வாருங்கள். சிரியாவில் நடந்து கொண்டிருப்பது என்ன? மோசமான நுஷைரி ஷியா, ஒரு காபிர் பஷார் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு மக்களை, முஸ்லிம்களை, சுன்னி முஸ்லிம்களை நம்மை கொன்று குவித்தான். எவ்வளவு மஸ்ஜிதுகளை இடித்தான்.
அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மற்ற முஸ்லிம் ஆட்சியாளர்களோடு உள்ள உதவியாலேயே சுன்னி ஆட்சியாளரை கொடுத்தான். ஆனால் எத்தனை காலம் அது அமைதியாக இருந்தது என்று பாருங்கள், எத்தனை மாதங்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் யார் என்று நினைத்து பாருங்கள். அப்போது தெரியும், ஈரானும் ஷியாக்களும் நம்மை எப்போதுமே நம்முடைய நாடுகளை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டார்கள் என்பதற்கு வெளிப்படையான தெளிவான காரணங்கள், ஆதாரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. வரலாறு முழுக்க இருக்கிறது. வரலாறை படியுங்கள், தெரிந்துவிடும். ஆகவே முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் நஞ்சம் அவர்களுடைய நாடுகளை, அவர்களுடைய நாடுகள் என்றால் என்ன சகோதரர்களே? நம்முடைய சொந்தங்கள் வாழ்கிற நாடுகள். எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் உங்களுடைய சொந்தங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அவருடைய விவேகமான அவர்களுக்கு இருக்க எல்லா பலவீனங்களோடு, அவர்கள் குறைகள் அல்லாதவர்கள் அல்ல, அவர்கள் மலக்குகள் அல்ல, சாதாரணமாக உங்களைப் போல என்னை போல மனிதர்கள். அவர்களுக்கும் எல்லா ஆசைகளும் இருக்கும், இச்சைகளும் இருக்கும். இவர்கள் தான் மனிதர்கள். அல்லாஹ் நமக்கு அப்படித்தான் சோதனை கொடுத்திருக்கிறார். இந்த சோதனையில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதை தவிர வேறு என்ன இருக்கிறது? ஆட்சியாளரின் பக்கம் திரும்பி ஒன்று நடக்க போறதில்லை. ஏன்னா அல்லாஹ்வின் உதவி இருந்தால்தான் ஆட்சியாளர் கூட அமைதியான வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு வழியை அங்கே தன்னுடைய பூமியிலே காட்ட முடியும். இல்லை என்றால் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடியதிலே பல பிரச்சனைகளிலே ஷியாக்கள் முஸ்லிம் சமுதாய நாடுகளில், சுன்னி நாடுகளில் ஏற்படுத்துகிற இதுவரைக்கும் ஏற்படுத்திய குழப்பங்களில் எல்லாம் ஒருத்தர் தெரிந்தால் எப்போதுமே நம்முடைய துஆவிலே அவர்களை சபிப்போம், அந்த ஆட்சியாளர்களை சபிப்போம். அவ்வளவு மோசமான சுன்னிகளுக்கு எதிரான விரோதத்தையும் குரோதத்தையும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் தான் சகோதரர்களே கொள்கை ரீதியான விரோதம். இது இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள், கொள்கை ரீதியான விரோதம். இது வெறும் அரசியல் விரோதம் அல்ல, கொள்கை, அகீதா. நம்முடைய அகீதா என்ன அவனுக்கு தெரியும், நமக்கு தான் தெரியறதில்லை. நம்முடைய அகீதா என்ன என்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஆனால் நம்முடைய அகீதா, சுன்னிகளுடைய அகீதா என்ன என்பதை ஷியாக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த அகீதாவில் இருப்பவர்கள் வளர்ந்தால், அவர்கள் பலு பெற்றால், அவர்கள் வலிமையை அடைந்தால் அது அவர்களுடைய அகீதாவுக்கு பாதிப்பாகும் என்று அவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படி யூதர்கள் அறிந்திருக்கா அதுபோல யூதர்கள் நம்ம ஏன் கொல்ல வேண்டும்? எதற்காக? ஒரே காரணம், நம்முடைய அகீதா யூதர்களை சபிக்கிறது. குர்ஆனுடைய ஆயிரக்கணக்கான ஆயாத்துகளிலே அவர்கள் மீது கடுமையான வெறுப்பை அல்லாஹ் தஆலா சாபத்தை இறக்கியிருக்கிறான். நாம் அன்றாட ஓதிக்கொண்டிருக்கிறோம். இது அவர்களுக்கு பிடிக்காது. உண்மையிலே அவர்களுடைய தலைவன் தஜ்ஜாலை கொல்ல போன்றவர்கள் நம்முடைய இந்த சமுதாயத்தில் முஹம்மதுடைய உம்மத்தில் தான் வரப்போகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மஹ்தி இதிலே தான் வரப்போகிறார். இதெல்லாம் யூதர்கள் அறிவார்கள். ஆகவேதான் நாம் வளர்ந்து விடக்கூடாது, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் பலம் பெற்று விடக்கூடாது, அவர்களுக்கு ஆயுதம் பலம் கிடைத்து விடக்கூடாது, பிறகு அவர்கள் நம்மை அடக்கி விடுவார்கள், நம்மை பிடித்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே அவர்கள் தொடர்ந்து நம்மை கருவறுக்க எல்லா திட்டங்களையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சின்ன அவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிற அழிச்சாட்டியம் தான் கஸ்ஸாவிலே செய்து கொண்டிருப்பது. இது எல்லாமே உண்மையிலே நம்முடைய சரியான உலமாக்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் போவதுடைய பிரச்சனை இது. ஆகவேதான் நாம் இன்று தர்க்கத்திலே, குழப்பத்திலே, ஒருத்தருக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு வெறுப்பை விதைப்பதும், அந்த முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக துவேஷத்தை பரப்புவதும், பொய்களை பரப்புவதும், தொடர்ந்து என்னவோ நேரடியாக அவர்கிட்ட பேசிட்டு அவருடைய பக்கத்தில் இருந்து எல்லாம் பார்த்தது போலவே இங்கே வந்து நாம் பேசிக் கொண்டிருப்பதும், அறிக்கை விடுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. எவ்வளவு பெரிய ஃபித்னா பாருங்க. இந்த ஃபித்னாவுக்கு முடிவு வருமா? மௌத்தா போனால் முடிவு வராது. நம்முடைய மௌத்தா போனால், நாம் மௌத்தா போனால் முடிவு வராது. நமக்கு பிறகு இன்னும் 10 பேர் அதே நம்முடைய ஜனாசாவில் இந்த ஃபித்னாவை பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த ஃபித்னா எவ்வளவு மோசமான ஃபித்னா என்றால், நம்முடைய ஜனாசாவிலே கலந்து கொண்ட பிறகு அடுத்து இதுதான் பேசுவார்கள். ஏன்னா அரசியலின் ஆகப்பெரிய ஃபித்னாவே மக்களை நாசமாக்கி அல்லாஹை விட்டும் நபியை விட்டும் தூரமாக்குவதுதான். இன்று அதுதான் நடந்திருக்கிற சகோதரர்களே. ஆகவே கவனத்தில் வையுங்கள். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். சரியான தெளிவான கல்வியோடு மார்க்க கல்வியாளர்களுடைய வழிகாட்டல் படி நடங்கள். அது உங்களுக்கு சலாமத், அது நமக்கு மிகப்பெரிய நிம்மதி, நம்முடைய வீட்டிலே நிம்மதி, நம்முடைய சகோதரோடு உள்ள நிம்மதி. வழிகேடர்களுக்கு ஒரு காலம் நாம் ஆதரவு தருவதோ அவர்களை ஹீரோக்களாக மதிப்பதோ கூடாது. அது நம்முடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய எல்லா அரசியல் சித்தாந்தங்களும் நம்முடைய ஒற்றுமையை குலைத்ததை தவிர வேறு எந்த ஒரு நன்மையும் நாம் பார்த்திருக்க முடியாது. பாருங்கள், ஒரே வீட்டில் 2 சகோதரர் இருப்பார்கள், சும்மா சின்ன லோக்கல் அரசியல 2ஆக இருப்பார்கள், அவர்களுள்ள வெறுப்பு இருக்கும்.
ஏனென்றால் அவர்களுடைய தலைவர்கள் வேற வேற. தலைவர்கள் மாறினால் அங்கே நம்முடைய பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் நாம் அவருடைய வழிகாட்டிகளாக இருக்கிறோம். வழிகாட்டிகளாக ஏற்கப்பட வேண்டியது அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் தான். அதை சரியாக நம்முடைய சலஃப், நம்முடைய சஹாபா, தாபியும், தபோ தாபி எப்படி விளங்கி அமல் செய்தார்கள், அது போல அவர்களைப் போல பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வரும். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்று சொல்லுகிறார். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிறை வலுவாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வின் கயிறு என்பது என்ன? நாம் பல நேரங்களில் நம்முடைய தெருக்கூட்ட மேடைகளில் எல்லாம், பல நேரத்தில் அரசியல் மேடைகளில் எல்லாம் ஒற்றுமையின் கயிறை பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று தப்பான வியாக்கியானத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் ஆயத்திற்கு எவ்வளவு தவறான வியாக்கியம், அது எவ்வளவு பெரிய பாவம். அது அல்லாஹ் ஒற்றுமையின் கயிறை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லுகிறான். அதன் மூலமாகத்தான் ஒற்றுமை வரும் என்று சொல்லுகிறான். அரசியலை பற்றி பிடிப்பதன் மூலம் அல்ல, அல்லது நம்முடைய உணர்ச்சிகளை பற்றி பிடித்து நாம் நம்முடைய அறிவை கொண்டு தர்க்கம் செய்வதால் ஒற்றுமையை கொண்டு வர முடியாது. உண்மையிலே தர்க்கம் பிரிவினைத்தான் ஏற்படுத்தும். உண்மையா இல்லையா? அறிவு லேசாக புரியக்கூடிய ஒன்று தானே. தர்க்கம் எதை கொண்டு வரும்? பிரிவினையைத்தான் கொண்டு வரும். ஆகவே நான் ஒருத்தருடன் தர்க்கம் செய்து அவரை கன்வின்ஸ் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு வரும்னா, அந்த முடிவு எப்போதோ நமக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கணும். எல்லா கட்சிகளும் சேர்ந்திருக்கணும், எல்லா ஜமாத்துகளும் சேர்ந்திருக்கணும், எல்லா தலைவர்களும் சேர்ந்திருக்கணும். ஏன்னா நமக்கு தான் எவ்வளோ கருத்துபாடு இருக்குது, எவ்வளோ தர்க்கம் இருக்குது. எல்லாம் தர்க்கம் பண்ணி விவாதம் பண்ணி தானே வந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். விவாதத்துக்கு என்ன குறைச்சல்? பள்ளிவாசலையும் தர்க்கம், வெளியிலையும் தர்க்கம், வீதியிலையும் தர்க்கம், கடையிலையும் தர்க்கம், எங்க போனாலும் தர்க்கம், வீட்டிலையும் தர்க்கம், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு தர்க்கம், பிள்ளைகளுக்கு தாய் தந்தைக்கு தர்க்கம். என்ன தர்க்கம்? தர்க்கம் வந்து ஒற்றுமை வந்ததா? இல்லை. ஒற்றுமை என்பது அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிப்பது. இதற்கு பேசுவதெல்லாம் வேலையே இல்லை, பற்றி பிடிக்கணும். கயிறு என்பது என்ன? முதலாவது அல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் ஜாமியிலே இந்த ஹதீஸ் ஸஹீஹ் ஆதாரபூர்வமானது என்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் 4473வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் கயிறு என்பது என்ன என்பதற்கு இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸை பாருங்கள். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம், ஹுவ ஹப்லுல்லாஹில் மம்தூத் மினஸ் ஸமாஇ இலல் அர்த். அதுதான் அல்லாஹ்வின் வேதம். கயிறு என்பது அல்லாஹ்வின் வேதம். அந்த அல்லாஹ்வின் வேதம் தான் கயிறு. அது வானத்திலிருந்து பூமி வரைக்கும் நீண்டிருக்கிறது. எப்படி? கயிறு என்பது என்ன? நீண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த கயிறை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்ல கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம். அதுதான் எப்படிப்பட்டது? ஹுவ ஹப்லுல்லாஹ். ஹப்லுல்லாஹ், ஹப்லுன் என்றால் கயிறு. ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வின் கயிறு. அது எப்படிப்பட்ட? அல் மம்தூது மினஸ் ஸமாஇ இலல் அர்த். அது வானத்திலிருந்து நீண்டு பூமி வரைக்கும் இருக்கிறது. அதை பற்றி பிடிக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வின் வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ்வின் வார்த்தையை பற்றி பிடிப்பது என்பது அந்த வார்த்தை சப்தத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையாக வானத்திலிருந்து நீண்டு இல்லை நாம் பிடிப்பதற்கு. அது அல்லாஹ்வின் வார்த்தை இறக்கப்பட்டு விட்டது. இறக்கப்பட்டது வேதமாக, புத்தகமாக இருக்கிறது. அதை ஓதுகிறோம், அப்போது நமக்கு தெரிகிறது இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வின் வார்த்தை படைக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் பேசக்கூடியவன். அல்லாஹ் தன்னுடைய பேச்சை வானத்திலிருந்து இறக்கி இருக்கிறான். அவை பூமி வரைக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வின் பேச்சை பற்றி பிடிப்பதுதான், ஆதாரத்தை பற்றி பிடிப்பதுதான் அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிப்பது என்று இந்த ஹதீஸில் தெரிந்து கொள்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வின் வேதத்தை மட்டும் குறிப்பிடாது. அல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தீன், அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு கயிறு. அல் உர்வத்துல் உஸ்கா, பிடிமானம், உறுதியான கயிறு. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யூதராக, யூத மத குருவாக இருந்து முஸ்லிமானவர் சகோதரர்களே. மதீனாவில் அவர் ஒரு கனவு கண்டார். ஒரு பச்சை பசுமையான தோட்டம். அந்த தோட்டத்தின் நடுவே ஒரு இரும்பு தூண். அந்த இரும்பு தூண் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் தெரிகிறது. கனவிலே அவர் பார்க்கிறார். வானம் வரைக்கும் தெரிகிற அந்த தூணிலே அவர் பிடித்து ஏற சொல்லப்படுகிறது. அவர் ஏறுகிறார். மலக்கு சொல்கிறார், ஏறுங்கள் அதிலே.
அவர் அந்த தூணுடைய வானம் வரைக்கும் உள்ள தூணுடைய மேலே போனால் அங்கே ஒரு கயிறு இருக்கிறது. அந்த கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள். இஸ்தம்தசிக் பில் உர்வா, அந்த கயிறை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதோடு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விழிப்பு வந்து விட்டது, தூக்கம் போய்விட்டது. ரசூலுல்லாஹ்விடம் அப்துல்லா இப்னு சலாம் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை, இப்படி ஒரு கனவு கண்டேன், இதற்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத்ல இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. 23787வது ஹதீஸ். இந்த ஹதீஸை கேளுங்கள். அம்மர் ரௌதத்து ரௌதத்துல் இஸ்லாம், பச்சை பசுமையான தோட்டம் இருக்கிறதே அந்த தோட்டம் தான் இஸ்லாம். வ அம்மல் அமூது ஃபஅமூதுல் இஸ்லாம், நீங்கள் பார்த்த அந்த இரும்பு, பலமான இரும்பு தூண், பூமியிலிருந்து வானம் வரைக்கும் தெரிந்து அந்த தூண் அல் இஸ்லாம், அது இஸ்லாமிய தூண், இஸ்லாமுடைய தூண். வ அம்மல் உர்வத்து ஃபஹியல் உர்வத்துல் உஸ்கா, நீங்கள் பற்றி பிடித்த அந்த கயிறு இருக்கிறதே அதுதான் வலுவான பிடிமானம் உள்ள கயிறு. அன்த அலல் இஸ்லாமி ஹத்தா தமூத். அப்துல்லா இப்னு சலாமை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க இஸ்லாமில் இருக்கிறீர்கள், மரணிக்கும் வரை இந்த இஸ்லாமிலேயே இருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். வாழும் போதே அப்துல்லா இப்னு சலாமுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மௌத்தா போனால் முஸ்லீமா தான்ப்பா மௌத்தா போவேன். ஏன்? இந்த கனவின் விளக்கம் என்னன்னா, நீ பிடிக்கிற அந்த கயிறு இருக்குது அதுதான் இஸ்லாம், நீ நின்ற தோட்டம் இருக்குது அதுவும் இஸ்லாம், நீ ஏறி போனியே அந்த இரும்பு தூண், வலுவான தூண், அந்த வலுவான தூண் என்பது இஸ்லாம், நீ பிடித்ததும் இஸ்லாம், அதை உறுதியாக நீ பற்றி பிடித்துக் கொண்டாய், ஆகவே நீ செத்தாலும் முஸ்லீமா தான் சாவன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் கயிறு, அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்க இஸ்லாமை பற்றி பிடிக்க வேண்டும், தீனை பற்றி பிடிக்க வேண்டும், குர்ஆனின் சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும், தொழுகையை பற்றி பிடிக்கணும், ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை பற்றி பிடிக்க வேண்டும். தொழுகைக்கு ஜமாத்துக்கே வர்றதில்லை, எப்படி நம்ம இஸ்லாமை பற்றி பிடித்ததாக முடியும்? நமக்கு எது முக்கியமானதா இருக்குது? ஜமாத் தொழுகை முக்கியமானதா, நம்முடைய வியாபாரம் முக்கியமானதா, நம்முடைய வேலைகள் முக்கியமானதா, நம்முடைய சாக்கு போக்குகள் முக்கியமானதா, அல்லது நமக்கு யாரா இது சம்பந்தம் ஒன்று சொன்னா அவர்கிட்ட காட்டுற கோபமா? இது ஏதாவது நாளைக்கு அல்லாஹ்வோட நமக்கு பலன் தருமா? நாம் இதற்கு சொல்லக்கூடிய சாக்குகள் எல்லாம் நாளைக்கு அல்லாஹ்வோட நமக்கு நன்மை கொடுக்குமா, அல்லது நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதையை தருமா? அது சிராத்தா, நரகத்தின் மீது கடந்து போவதற்கு ஒரு பாதையை அல்லாஹ் தஆலா மயிரை, நம்முடைய மயிரை விட மெல்லிதாக, வாளை விட கூர்மையானதாக ஒரு பாலத்தை போடுகிறான். கீழே நரகம், அது பாலம், நரகத்தின் முதுகு மீது இருக்கிற பாலம். அதிலே போவதற்கு நாம் இங்கே சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள்லாம் வருமா? சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் நம்மிடம் இல்லை, அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடிக்கவில்லை, எப்படி அல்லாஹ்வின் உதவி வரும்? எப்படி ஒன்றிணைய முடியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் என்று சொல்கிறான். ஒற்றுமை அதிலே தான் வரும். நான் மட்டும் பற்றி பிடிப்பேன், நீங்க இல்ல, இல்ல அவர் மட்டும் பற்றி பிடிப்பாரு, நாம தான், அவர் இல்ல, இப்படி ஒவ்வொருத்தரும் பற்றி பிடிக்கிறதுல பிரிஞ்சோம் வைங்க. ஹபுலுல்லாங்கிற அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்கல பிரிஞ்சோம்னா அது பிரிவினையா இல்லையா? ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பற்றி பிடித்தால் ஜமீஆ, நீங்க ஒன்றாக அனைவரும் பற்றி பிடிக்கணும், அப்பதான் வெற்றி தரும். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சஹாபாக்கள் எப்படி ஒன்றிணைந்தார்கள்? இதை கொண்டுதான் பற்றி பிடித்தார்கள். அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடித்தார்கள், சுன்னாவை பற்றி பிடித்தார்கள், இஸ்லாமை பற்றி பிடித்தார்கள். அப்துல்லா இப்னு சலாமுக்கு எவ்வளவு பெரிய நற்செய்தி! கனவிலே பார்த்ததுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அதற்கு விளக்கம் இதுதான், நீ மௌத்தா போனாலும் முஸ்லீமா இஸ்லாமிலேயே மௌத்தா போவாட்டாங்க. இதை விட நற்செய்தி வேண்டுமா நமக்கு? சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு சலாமுக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாக காதிலே கேட்கும் விதமாக சொன்னார்கள். இன்று நம்முடைய நிலைமை அப்படி இருக்குதா? ஐயா, நாம் பற்றி பிடிக்கவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, நாம் இஸ்லாமை உறுதியாக பற்றி பிடித்தால் நாம் அப்போதான் முஸ்லீமா சாவோம், நமக்கு ஈமான் இருக்கும். இஸ்லாமை பற்றி பிடிக்கவில்லை, குர்ஆனை பற்றி, அல்லாஹ்வின் கயிறு அதுதான், அதை பற்றி அவ்வளவுதான், நரகத்துக்கு போயிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். ஆகவே சகோதரர்களே, இதுதான் ஒன்றுபடுவதற்கான ஒரே வழி. நாம் இதை சரியான புரிதலோடு பற்றி பிடிக்க வேண்டும். தவறாக நாம் மார்க்குங்கிற பேரில், நாம் ஒரு குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் ஒரு விளக்கம் சொல்லிக்கொண்டு நாம் ஒன்று விளங்கி கொண்டு பித்அத்தான கூட்டங்கள், பித்அத்தான வழிகேடர்களுடைய விளக்கங்களை எல்லாம் நம்பிக்கொண்டு இது இஸ்லாம், இது இஸ்லாம் சொல்வதெல்லாம் இஸ்லாம் அல்ல, அது ஃபிர்கா, அது வழிகேடுகள். அப்படித்தான் 73 கூட்டங்களாக நம்முடைய சமுதாயம் பிரியும். ஆனால் நேர்வழி இருப்பவர்கள் யார்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹியல் ஜமாஅ, அவர்கள் தான் அல் ஜமாஅத்தாக ஒரே சமுதாயமாக இருக்கிறவர்கள். அவர்கள் தான் மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்குமோ அதன் மீது இருக்கிறவர்கள். நானும் தோழர்களும் எதன் மீது இருந்தாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ஜமாத்தாக நாம் ஆக வேண்டுமா? அல்லது இன்று நாம் பல ஜமாத்தில் எந்த ஜமாத்தோடு நான் சேர்றேன், எந்த ஆட்சியாளரை நான் ஆதரிக்க போறேன், எந்த யாரை ஹீரோவா பார்க்க போறேங்கிறத வச்சு நாம வெற்றி பெற முடியுமா? அதெல்லாம் இல்லை சகோதரர்களே. நாம் நம்முடைய அறியாமை அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும், நமக்கு அல்லாஹ் தெளிவை தர வேண்டும். நம்முடைய அகீதாவை படியுங்கள், தௌஹீதை படியுங்கள். பல நேரத்தில் நம்ம தௌஹீதுடைய அறிவிலான ஷிர்கான வார்த்தைகள், ஷிர்கான நம்பிக்கைகள், ஷிர்கான வழிகாட்டல்கள் இதில் எல்லாம் விழுந்து விடுகிறோம். பல நேரத்தில் கண்மூடித்தனம், தக்லீத். இப்போது எத்தனையோ தௌஹீத் மக்கள் வந்து விட்டது. யாரோ ஒரு அறிஞர், அவர் பிரபலமான பேச்சாளர் என்று அவர் சொல்வதெல்லாம் நம்புவது, அதில் அவர் சொல்ற கன்வின்ஸ் பண்ற சில தர்க்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் தர்க்கங்கள் செய்து அதில் திருப்தி அடைவது இன்று நம்முடைய போக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நேர்வழியில் இருப்பதற்கு அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்கக்கூடிய உண்மையான அஹ்லு சுன்னாவாக, குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக நம்முடைய உலமா அஸ்ஸலஃபு ஸாலிஹ், நேர்வழியில் இருந்த சஹாபா தாபியும் தபஅ தாபியுடைய மன்ஹஜ், அவங்களுடைய வழிமுறையிலே மார்க்கத்தை சரியாக பற்றி பிடித்த உலமாக்களுடைய வழிகாட்டலிலே நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லோர்களிலே இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய குரோதங்கள், வெறுப்புகள், பகைகள், நம்முடைய தேவையில்லாத வாக்குவாதங்கள் எத்தனை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் கயிறை குர்ஆனையும் சுன்னாவை பற்றி பிடித்து அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை வணங்கி அவனுடைய திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமல்களின் பக்கம் வருவோமாக. அதுதான் உண்மையில் நமக்கு அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுப்பான். அதிலேதான் நம்முடைய குடும்பத்திற்கு நிம்மதி கொடுப்பான். அதிலேதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். அதிலேதான் நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை வைப்பான். அந்த பாதுகாப்பு அல்லாஹ் நமக்கு இப்போது கொடுத்திருக்கிற பாதுகாப்பு இன்னும் அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்து மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் அதிகமாகும். அல்லாஹ் நம்முடைய காரியங்களை சீராக்குவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களில் இருக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.